அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னகல் அன்தல் அலீமுல் ஹகீம். புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன் மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையை துவங்கும் போதும் இதை பற்றி எச்சரிக்கை செய்யாதவர்களாக அவர்கள் தம்முடைய உரையை துவக்கியது கிடையாது. அப்ப உண்மை இவ்வாறு இருக்கும்போது இன்றைக்கு நாம் இந்த சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய விதத்துகளான விஷயங்களை மார்க்கமாக ஆக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக எச்சரிக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை எல்லாம் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான அளவுகோல் என்ன என்பதிலே இந்த மக்கள் மத்தியிலே, இந்த இஸ்லாமியர்கள் மத்தியிலே சரியான ஒரு பார்வை கிடையாது. அப்ப நாம் எப்படி இருந்தால் நாம் மறுமையில் நாம் வெற்றி பெறலாம், நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாம் மறுமையில் வெற்றி பெறலாம் என்கின்ற இந்த அளவுகோலிலே இந்த இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? தவற விட்டுறாங்க, வழி தவறி விடுகின்றார்கள். அப்ப அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அடுத்து என்ன? புத்தாண்டு. ஆளாளுக்கு என்ன செய்வாங்க? புத்தாண்டு கொண்டாட்டங்களாக நாங்கள் எல்லாருக்கும் நம்ம புத்தாண்டை நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கின்றோம், புத்தாண்டுக்காக நாங்கள் வாழ்த்து சொல்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் பெயரளவில் இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? வாட்ஸ்அப்பை எடுத்து திறந்துட்டோம் சொன்னா அப்படியே பறக்க விடுவாங்க. என்ன டிசைனா வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்ப்போம். என்ன போடுவாங்க? புத்தாண்டு, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வாழ்த்துறோம். அது அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டியது. 2026வது வருடம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டிய இந்த நியூ இயர், அப்ப இந்த நியூ இயர்ங்கிறது அல்லாஹ் எப்படி நாடி இருக்கானோ அதுதான் நடக்க போகுது. நாம் ஒன்றும் புதிதாக நம்ம ஒன்று போட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய இந்த விதியை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றி எழுதிவிட போகின்றானா? கிடையாத. ஒவ்வொரு வருடமும் இந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும், சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும், மற்றும் ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ மதங்கள் தாண்டி எல்லா மதத்தவர்களும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களாகவே இருந்தாலும் அவர்களும் என்ன செய்யறாங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். சரி, 2025 இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிற இந்த 2025 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்
இதில் என்ன செஞ்சாங்க? 2024 வருடம் கடைசியிலும் 2025 வருடத்தின் முதல் நாள் துவக்கத்திலும் என்ன செஞ்சாங்க? ஜனவரி 1 சொன்னாங்க. எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க? உங்களுக்கு எல்லா நலமும் நடக்கணும், உங்களுக்கு தீமை இல்லாத ஒரு நல்ல நாளாக இந்த 2025 இருப்பதற்கு நான் பிரார்த்தனை செய்கின்றேன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், 2025 என்பது அப்படித்தான் நடந்து முடிஞ்சா? கிடையாது. ரொம்ப வேணாம். அந்த கடந்த மாதம் இலங்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகள் என்பது எந்த அளவிற்கு இருந்துச்சு? ரொம்ப தூரத்தெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை. இதோ இருக்கக்கூடிய இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோமா இல்லையா? செய்திகளும் ஊடகங்களும் முழுக்க முழுக்க அதையே படம் பிடித்து காட்டக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமே. அப்ப 2025க்காக பிரார்த்தனை செய்தவர்கள் 2025 நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து கூறியவர்கள் எல்லோருமே எங்க கொண்டு போய் வைப்பாங்க? 2025 உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்காது, எந்த கஷ்டமுமே இருக்காது என்று சொன்னார்களே, அப்படித்தான் இருந்ததா? 2024 அப்படி இருந்துச்சா? 2023 அப்படி இருந்துச்சா? அப்படியே பின்னோக்கி போனோம் என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பிரச்சனைகள் என்பது நாம் சந்திக்க வேண்டிய ஒன்று, அல்லாஹ் நமக்கு விதித்த ஒன்று. அதை யாரும் மாற்றிட முடியாது. இதுவெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன செய்யறாங்க? இது போன்ற வாழ்த்து செய்திகளை சொல்லி நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், நாங்கள் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்று சொல்கின்றார்களே தவிர, இதற்கு மார்க்கம் அணுவளவு கூட அனுமதி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கின்றது. அப்ப ஒரு சமூகத்தினருக்கு ஒப்பாக நடப்பவர் அவர்களை சேர்ந்தவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். இது அபூ தாவூதுங்கிற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். அப்ப பிற மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது, மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் காப்பியடிக்க கூடாது. இஸ்லாம் என்பதுதான் முதலாக தோன்றிய ஒரு அற்புதமான மார்க்கம். அப்ப அற்புதமான மார்க்கத்தில் உள்ள நல்ல விஷயங்களைத்தான் பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் காப்பியடித்து, இந்த நல்ல விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இந்த நல்ல விஷயத்தை நான் அமல்படுத்துகின்றேன், இது நல்ல விஷயமா இருக்குது, இது சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியதா இருக்குது, இது மனித வர்க்கத்திற்கு இது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பிற மதத்தவர்கள் இஸ்லாத்தில் உள்ள நல்ல விஷயங்களை காப்பியடிக்கக்கூடியவர்களாக வர வேண்டும். ஆனா என்ன ஆயிப்போச்சு? நாம் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிற மதங்களில் இருக்கக்கூடிய கேடுகட்ட விஷயங்களை எல்லாம், மனிதர்களை ஏமாளியாக கோமாளியாக ஆக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தில் உள்ள ஒரு அங்கீகாரத்தை போன்று செயல்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்திகள் என்ன? யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் அவரை சார்ந்தவரே. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நீ முஸ்லிம் கிடையாது, நீ காஃபிர். அப்போ யார் ஒருவர் வாழ்த்து செய்தியை இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத பிற மதங்கள் தோற்றுவித்த சில வாழ்த்து செய்திகளை, சில சம்பிரதாயங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறாங்களோ, அப்ப இதுவெல்லாம் செய்வது இஸ்லாத்தில் ஒன்று தடை கிடையாது என்று நினைத்து கொண்டு செய்கின்றார்களோ, இஸ்லாம் செய்யுமாறும் ஏவவில்லை. அதே வேளையில் பிற மதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதே, அது இஸ்லாம் சொல்லாமல் இருந்தால் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய காட்சியை இங்க பார்க்கிறோம். இல்ல, அதை இஸ்லாம் தான் தடுக்கவில்லையே. புத்தாண்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? வாழ்த்து சொல்லாதீர்கள் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? என்று விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு ஒற்றை வாசகத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க, பிற மதத்துடைய கலாச்சாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இஸ்லாம் என்பது அழகிய போதனைக்குரிய நம்மிடம் திருமறை குர்ஆன் இருக்கின்றது. அப்ப இந்த திருமறை குர்ஆனிலே எத்தனையோ அட்வைஸை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான். அது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு நாம் இவ்வளவு ஆர்வம் காட்டியிருப்போமா? காட்ட மாட்டோம். ஷைத்தான் நம்மளை அதில் ஈடுபடுத்த விட மாட்டான்.
ஆனால் இந்த புத்தாண்டிற்கு வாழ்த்து சொல்வது என்று சொல்லிவிட்டால் அவ்வளவு ஒரு ஆர்வம். அதில் சைத்தானுடைய ஒரு தடைங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்? இதை உருவாக்கி கொடுக்கிறதே சைத்தான் தான். சைத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யுமாறு நம்ம ஏவுறான், அதில் ஆர்வம் ஊட்டுகின்றான், அதிகமான இன்ட்ரெஸ்டை நமக்கு கொடுக்குறான். இப்படிலாம் நமக்கு கொடுக்குற காரணத்தினால நம்ம இதை நம்ம என்ன செய்கிறோம்? நாம் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் மாதிரி அதற்கு ஈடுபடக்கூடிய நேரத்தில் சைத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, தடையில்லாத ஒரு சூழ்நிலை, செய்ய சொல்லி ஏவுறான அதை கூட விளங்கிக் கொள்ளாத சமுதாயமாக இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கக்கூடிய காட்சி மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனத்து மக்களுக்கு 2 நாட்கள் பெருநாட்களாக, அதாவது கொண்டாடக்கூடிய நாட்களாக இருந்தது. அதில் அவர்கள் விளையாடுவார்கள். இந்த 2 நாட்களுக்கும் என்ன சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அறியாமை காலத்தில் நாங்கள் அந்த 2 நாட்களிலும் விளையாடுவோம் என்று மக்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அந்த 2ஐயும் விட சிறந்ததை அவ்விரண்டிற்கும் பதிலாக உங்களுக்கு தந்திருக்கின்றான். இப்போ இதை விட சிறந்த ஒரு 2ஐ கொடுத்திருக்கிறான். அவை ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருநாளும் ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அவங்க, இது அபூ தாவூதுங்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. அப்போ 2 நாட்களை ஒரு பண்டிகை நாட்களாக, ஒரு விளையாட்டிற்குரிய நாட்களாக மிகவும் கோலாகலமாக தன்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையுமே அழைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? இவங்களா சுயமாக அதை தடுத்துறல, அல்லாஹ்வின் அனுமதியின் பேரிலே அதை தடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வேறு 2 நாட்களை கொண்டாடும் நாட்களாக உங்களுக்கு தந்திருக்கிறான். அதுதான் நமக்கும் கொண்டாடும் நாட்கள். அப்ப கொண்டாடும் நாட்களாக உங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட நாளில் நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்முடைய சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை நாம் உற்றார் உறவினர்களோடு அதோடைய தாக்கத்தை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நோன்பு பெருநாள், ஒரு ஹஜ்ஜு பெருநாள் சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னா, அதிலையும் இந்த இஸ்லாமிய இடைத்தரகர்கள் விட்டு வைக்கவில்லை. அதிலையுமே தங்களுடைய கையாடல்களை காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கம் என்பது, பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்பது, அல்லாஹ்வுடைய தூதர் எதுவெல்லாம் மார்க்கமோ, எதுவெல்லாம் நமக்கு மார்க்கத்தின் அங்கீகாரமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இறுதி பேருரையில் கேட்கிறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியிலே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேனா அல்லது சொல்லாம போறேனா என்கின்ற ஒரு இறை அச்சம். அடுத்த வருஷம் அவங்க உரையாற்றுவதற்கு இருப்பாங்களான்னு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா? ஆம், சொல்லிவிட்டீர்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள், சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கின்றது. இதில் நமக்கு படிப்பினை இருக்கின்றது, பாடம் இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம் என்ற பெயரில் எதுவெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த மார்க்கத்தின் விஷயங்களை மட்டும் நாம் பின்பற்றினாலே நாம் மறுமையில் எளிதில் நாம் வெற்றியடையலாம். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த அத்தனை விஷயங்களையுமே நம்மால் பின்பற்ற முடியல. நம்ம அத்தனை விஷயங்களையுமே நம்முடைய வாழ்நிலையில நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமா? ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த அமலை இன்னொரு முஸ்லிம் செய்ய மாட்டார். இன்னொரு முஸ்லிம் தொடர்ந்து செய்யக்கூடிய இன்னொரு அமலை இன்னொரு முஸ்லிம் செய்ய மாட்டார். இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த அளவிற்கு பலவீனத்திலும் பலவீனமாக இருக்கக்கூடிய நாம், அப்ப அந்த நேரத்திலே இந்த பிதுஅத்தான மார்க்கம் காட்டி தராத விஷயங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகள், அந்த சுன்னத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மை கிடைக்கும்.
நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையை நாம் அழகாக அலங்கரிக்கலாம். இப்படி நாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்வதால் எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைத்துவிட போகின்றது? ஒரே ஒரு நன்மையை கொடுத்து விடுவானா? கிடையாது. அதற்கு பகரமாக நாம் பாவங்களைத்தான் நாம் சுமக்கின்றோம். அப்ப இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, இதுக்காக வாட்ஸ்அப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி, இதற்காக நாம் டைப்பிங் செஞ்சு, இப்படியெல்லாம் செஞ்சு நாம் ஒரு நல்லதுன்னு நினைச்சு செய்கிறோம். இந்த அவர் செஞ்சார, இந்த அந்த அஜரத்து செஞ்சார, செஞ்சா என்ன தப்பா என்று நம்ம நினைக்கிறோம். அஜரத்து செஞ்சது மார்க்கம் என்று எங்கேயுமே சொல்லப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா அதுதான் மார்க்கம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, ஏவி இருக்கிறானா, அதுதான் மார்க்கம். அவர் செஞ்சாரா இவர் செஞ்சாரா அதுக்கெல்லாம் மறுமையில கைவிரித்து விடுவார்கள். நான் ஏவவில்லை, நான் சொல்லல, இந்த மாதிரி இவங்களா செஞ்சாங்க பொறுப்பில்லைன்னு சொல்லி விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்களை பெருநாட்களாக, விழாக்கள் நாம் கொண்டாடக்கூடிய நாட்களாக, நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதித்து தந்துள்ளார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த நாட்களை நாம் இந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, உறவினர்களை அரவணைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் உறவுகளை நாம் அரவணைக்கக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா என்று பார்த்தால் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சகோதர சகோதரிகளை தவிர. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாட்கள் தினங்களை பற்றி இந்த அளவுக்கு நமக்கு சிறப்பித்து சொல்லும்போது, அந்த நாட்களில் என்ன செய்கிறாங்க? இந்த புத்தாண்டுக்கு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க. ஈத் முபாரக் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிடறாங்க? சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், இதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது, இஸ்லாத்தை கவனிக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மக்கள், இஸ்லாமிய விஷயங்களை இந்த யூடியூபுகள் போன்ற தளங்களின் மூலமாக மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, நீங்க இந்த மாதிரி வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனால் எப்படி பண்றாங்க? நீங்க உங்களுடைய பண்டிகை காலங்களிலே செய்கிறீங்களே, அது மட்டும் கூடுமா? அப்ப அதுல மட்டும் என்ன இது இருக்கு? அது முகமது நபி சொல்லியிருக்கிறாங்களா என்று கேட்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த செய்தியையும் இங்க நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. இப்ப ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதே கிடையாது, அவர்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்கியதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத ஒரு அக்கறை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத ஒரு மார்க்க விஷயம், இதை செய்தால் நமக்கு நன்மை இருக்கின்றது என்பது போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது சொல்ல தெரியல, அல்லாஹ் தஆலாவுக்கு விளக்க தெரியல. அல்லாஹ் தஆலா விளக்க தெரியாத காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் விளக்காத காரணத்தினால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறல. இதை நாங்க இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய நாங்க இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு இந்த விஷயத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். அதுதான் உண்மையா? அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்படவே கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படை தான் நம்மை மறுமையில் நம்மை வெற்றியின் பாதையில் நம்மை அழைத்து செல்லுமே தவிர, புதிய புதிய வழிமுறைகள், அவன் செஞ்சான், இவன் செஞ்சான், அவர் செஞ்சாரு, இவர் செஞ்சாருன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமுமே நம்மை மறுமையில் நம்மை வெற்றியடைய செய்யாது. மாறாக நாம் தோல்வியைத்தான் சந்திப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யா அல்லாஹ், நீ எனக்கு 1 மடங்கு நீ நன்மை, 1 மடங்கு தீமை எனக்கு தரப்போற, தண்டனை தரப்போறன்னு சொல்லி முடிவாயிருச்சு. என்னை வழிகெடுத்தாரே அவருக்கு நீ 2 மடங்கு பாவத்தை கொடு, 2 மடங்கு தண்டனையை கொடுன்னு சொல்லி வேதனையின் புலம்பல்கள் இருக்கும் என்று சொன்னால், அப்ப அவர் ஒருத்தரை நல்லவர் நினைச்சு செய்யக்கூடிய இது போன்ற இந்த விதத்தான காரியங்கள் எல்லாமே மறுமையில் நம்மை புலம்ப வைத்து விடும். இந்த புலம்பலுக்கு இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாமும் சரி, இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சிறுவர்களும் சிறுமியர்களும் அனைவருமே சரி,
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் சென்று விடாமல் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.